السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய கிருபையினால் சுபுஹுடைய தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவும் அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற இன்னொரு நோக்கத்திற்காகவும் நாம் எதை அறிந்து கொண்டோமோ அதை நம்மால் முடிந்த அளவுக்கு பிற மக்களுக்கு அந்த செய்திகளை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற மற்றொரு நோக்கத்திற்காகவும் எல்லாவற்றுக்கும் மேலாக நாமெல்லாம் நிச்சயமாக திரும்பி செல்ல இருக்கின்ற மன்னரை வாழ்க்கையிலையும் பின்னர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தக்கூடிய மறுமை ஆகிரத்துடைய வாழ்க்கையிலையும் அல்லாஹுடைய அன்பையும் அவனுடைய மகத்தான கருணையையும் இன்னும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய நல்ல அடியார்களுக்காக சித்தப்படுத்தி வைத்திருக்கின்ற மகத்தான கூலிகளையும் பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக இந்த நேரத்தை நாம் எல்லாம் ஒதுக்கி இங்கு அமர்ந்திருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்மிடத்திலே ஒரு முக்கியமான பண்பு ஒன்று இருக்க வேண்டும். அதை மார்க்கம் எதிர்பார்க்கிறது. என்ன அந்த பண்பு என்றால், மார்க்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அவசியம், அதனுடைய ஆர்வம். திருமறை குர்ஆனை ஓதுவதற்கு நாம் ஆர்வப்பட வேண்டும். அல்லாஹுடைய தூதருடைய போதனைகளை அறிந்து கொள்வதற்கு நாம் ஆர்வப்பட வேண்டும். இந்த ஆர்வம் இருந்தால்தான் நாம் இஸ்லாத்தில் உறுதியாக செயல்பட முடியும். இஸ்லாத்தை பின்பற்றுவதாக இருந்தால் இஸ்லாத்துடைய அந்த செய்திகளை முழுமையாக தெரிந்தால்தான் பின்பற்ற முடியும். அந்த தெரிவதற்கு உண்டான முயற்சியை நாம் எடுத்தால்தான் மார்க்கம் என்ன சொல்கிறது என்று நாம் தெரிந்து கொள்ள முடியும். முயற்சியே இல்லை, தெரிந்து கொள்வதற்கு ஆர்வமே இல்லை என்றால் நாம் இஸ்லாத்தை பின்பற்றுவதில் சில சிக்கல்கள் ஏற்படும். இன்னைக்கு பெரும்பாலான மக்கள், அதாவது இஸ்லாத்தை பின்பற்றாத ஒரு நிலை இருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு காரணம் மார்க்கத்தை பற்றி அறியாத ஒரு காரணம். மார்க்கத்தை ஏன் அறியவில்லை? அதை அறிவதற்கு ஆர்வம் குறைவான ஒரு நிலை. இந்த நிலை நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய வேத வரிகளை படிப்பதற்கு, அல்லாஹ்வுடைய வேத வரிகளை கேட்பதற்கு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பொன்மொழிகளை அறிந்து கொள்வதற்கு நாம் ஆர்வப்படக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய ஆர்வம் எல்லாம் எதில் இருக்கிறது? மார்க்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த நிலையில் ஆர்வம் இருக்கிறதா? இல்லை என்றால் இந்த உலகத்துடைய ஆசாபாசங்களில் மூழ்கிவிடக்கூடியதில் ஆர்வம் இருக்கிறதா என்றால் நாமளே சொல்லிடுவோம், உண்மை அதுதான். இந்த உலகத்தில் தான் நம்ம நிறைய சாஞ்சிருக்கிறோம், இந்த உலகத்துக்கு தான் நிறைய ஆர்வம் காட்டுறோம். மன்னரை மறுமை இதெல்லாம் பின்னாடித்தானே, நம்ம அப்பம் பார்த்துக்கிடலாம் என்று இருப்பதனால்தான் நம்மில் பெரும்பாலானவர்கள் இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய விஷயத்தில் ரொம்ப கவனக்குறைவாக இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கலாம். அதே நேரத்தில் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு ஆர்வப்பட்டு அதனை தெரிந்து அதன் பிரகாரம் நடக்கக்கூடிய நல்ல மக்களும் இருக்கிறார்கள். ஆனால் நாம் மார்க்கத்தை அறியாமல், மார்க்கத்தை பற்றி ஆர்வம் இல்லாமல் நாம் இருந்து விட்டோம் என்று சொன்னால் ஷைத்தான் இலகுவாக என்ன செஞ்சிருவான்? நம்மளை வழி எடுத்து விடுவான். அந்த அடிப்படையில் அன்புக்குரியவர்களே, நீங்கள் சஹாபாக்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் வாழ்ந்த அந்த நபி தோழர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் மார்க்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய விஷயத்தில் அவ்வளவு ஆர்வம், சாதாரண ஆர்வம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதரோடு இருப்பதற்கு ரொம்ப பிரியப்பட்டாங்க. எப்பமாவது ஒரு செய்தியை சொல்லிட மாட்டாங்களா? அந்த செய்தியை கேட்டு நாம நடைமுறைப்படுத்தி அதை பிற மக்களுக்கு நாம எடுத்து சொல்லலாமே என்ற ஆர்வத்தில் சஹாபாக்கள் அதிகமாக ரசூலுல்லாஹ்வோடு நேரத்தை செலவழிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. திருமறை குர்ஆனை மனனம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஒரு செய்தி இறங்கிவிட்டது என்று சொன்னால் அந்த செய்தியை, அந்த வகை செய்தியை கேட்பதற்கு,
அதை மனனமிடுவதற்கு, அதை செயல்படுத்துவதற்கு அவர்கள் அவ்வளவு ஆர்வம் காட்டினார்கள். அதனால தானே அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றான், அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அவர்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள், அல்லாஹ்வும் அவர்களை பொருந்திக் கொண்டான். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க, சாதாரண பாக்கியமா? அல்லாஹ் பொருந்திக் கொள்வது என்பது அதுதான் மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு சொந்தக்காரர்களாக யார் இருக்கிறார்கள்? சஹாபாக்கள் இருந்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரே ஒரு வரலாற்று செய்தியை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழக்கூடிய காலகட்டத்தில் ஒரு வயதான அம்மா, ரொம்ப வயதானவங்க, உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபிய வயதான பெண்மணி, இவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்து வருவது வழக்கமாக வைத்திருந்தார்கள். ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறப்பை சந்திக்கக்கூடிய நேரத்தில் வஃபாத் ஆயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்கன்னு சொன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்க்கு அப்புறம் கலிஃபாவா அபூபக்கர் நியமனம் செய்யப்படுறாங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்கன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நம்ம உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அந்த அம்மாவை போய் நாம் சந்திச்சுட்டு வரணும். ஏன்னா ரசூலுல்லாஹ் அவங்கள போய் சந்திக்கக்கூடிய ஒரு வழக்கத்தில் இருந்தாங்க. நம்ம போய் என்ன செய்வோம், அந்த வயதான அம்மாவை நம்ம போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க, ஓகேன்னு சொல்லிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கூட்டு போகிறாங்க. அப்போ கூட்டு போயிட்டு அவங்களுடைய இல்லத்துக்கு போகக்கூடிய நேரத்தில் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்கன்னா, இவங்களை பார்த்த உடனே அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. அழுவுறாங்க, மடமடண்டு கண்லேருந்து கண்ணீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போ இதை பார்த்துட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஏன் அழுவுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் அழுவுறீங்கன்னு எங்களுக்கு தெரியுது, ரசூலுல்லாஹ் நம்மகிட்ட இல்லாதனால நீங்கள் அழுவுறீங்க, ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகிட்டாங்க தான் நீங்கள் அழுவுறீங்க, உங்களுக்கு நீங்கள் விளங்க மாட்டீங்களா, அல்லாஹ்வுடைய தூதர் நம்மோடு இருப்பதை விட அல்லாஹ்விடத்தில் இருப்பது தானே சிறந்தது, அதை நீங்கள் விளங்க மாட்டீங்களா, ஏன் அழுவுறீங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டு கலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் உமர் அவங்களும் சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, அந்த அம்மா சொன்ன பதில் தான் இங்கே ஹைலைட். அவங்க சொல்கிறாங்க, மா அபிக்கி, நான் அதுக்கு அழுவலை அப்படிங்கிறாங்க. மா அபிக்கி அல்லா அகூன ஆலமு அன்ன மா இந்தல்லாஹி ஹைருல் லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடம் இருப்பதுதான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சிறந்தது என்று எனக்கு தெரியும், நான் அதுக்கு அழுவல சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, வலாக்கின் அபிக்கி அன்னல் வஹிய கதின் கதஅ மினஸ் ஸமா, அதாவது அல்லாஹ்வுடைய தூதருக்கு இனிமேல் வானத்திலிருந்து செய்தி வராதே, ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க, ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆயிட்டாங்க, ரசூலுல்லாஹ் இருந்தாங்க சொன்னா வானத்திலிருந்து செய்தி வந்துகிட்டே இருக்குமே, அந்த செய்தி இனி வராதே, இனி வகை செய்தி வழங்காதே, அதை நினைத்து நான் என்ன செய்றேன், அழுகிறேன் என்று அந்த உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லக்கூடிய பதிலை பார்த்துட்டு அபூபக்கர் அவர்களும் உமர் அவர்கள் என்ன செய்றாங்க, அவங்களும் தேம்பி அழுவ ஆரம்பிச்சாங்க. ஆர்வத்தை பார்த்தீங்களா, திருமறை குர்ஆனோடு இருக்கக்கூடிய அந்த ஆர்வத்தை பார்த்தீங்களா. பெண் என்றால் இப்படி இருக்க வேண்டும். நாம நம்முடைய பெண்களை மார்க்கத்தை அறியக்கூடிய விஷயத்துல என்ன நிலையில் நம்ம பார்க்கிறோம், நம்முடைய பெண்களுடைய நிலைமை என்ன, மார்க்கத்தை அறியக்கூடிய விஷயத்துல ஆர்வம் காட்டுகிறார்களா, திருமறை குர்ஆனை ஓதக்கூடிய விஷயத்துல ஆர்வத்தை காட்டுறாங்களா, தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமறை குர்ஆனை போதிக்கக்கூடிய விஷயத்துல ஆர்வத்தை காட்டுறாங்களா? இன்னைக்கு ஆர்வம் எல்லாம் எங்கேயோ இருக்குது, பெண்களுடைய ஆர்வம் எல்லாம் இன்னைக்கு எங்கேயோ இருக்குது, சினிமாக்கள்ல சீரியல்கள்ல வீணான காரியங்கள்ல இருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு பெண்ணுக்கு மார்க்கம் கிடைத்து விட்டது என்று சொன்னால், ஒரு பெண் மார்க்கத்தை பற்றி அறிவதற்கு ஆசைப்பட்டு விட்டார்கள் சொன்னால், ஆர்வப்பட்டு விட்டார்கள் சொன்னால், அந்த குடும்பம் இஸ்லாமிய குடும்பமாக மாறும். அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் நல்ல ஒழுக்கமுள்ள குழந்தைகளாக மாறுவதற்கு மிக முக்கிய காரணம் யாரா இருப்பா? ஒரு குடும்பத்துடைய தலைவி இருப்பாளா மாட்டாளா? அப்ப குடும்பத்துடைய தலைவியா இருக்கக்கூடிய பெண்கள் மார்க்கத்தை பற்றி அறிவதற்கு, திருமறை குர்ஆனை ஓதுவதற்கு, அதை கற்றுக்கொள்வதற்கு, அதன் பிரகாரம் நடப்பதற்கு ஆர்வப்பட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய குடும்பமே என்ன செய்யும்? இஸ்லாமிய குடும்பம் மாறும். இன்னைக்கு நம்முடைய நிலை என்ன? பிள்ளைகளை பற்றி கவலைப்படுகிறார்கள். என் பிள்ளை தொழுவ மாட்டிருக்கிறான்,
என் புள்ள ஒழுக்கமான பிள்ளையா இருக்க மாட்டிருக்கிறான், என் புள்ள இது மாதிரி போயிட்டான், அது மாதிரி ஆயிட்டான், போதைக்கு அடிமையாகி விட்டான், சேராதவர்களோடு சேர்ந்து அவனுடைய வாழ்க்கை தரம் நாசமாய் போய்விட்டது என்று எத்தனை பெண்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்ன? மார்க்கத்தை பற்றி அறிவதற்கு ஆர்வப்படவில்லை. திருமறை குர்ஆனோடு இருக்கக்கூடிய தொடர்பு நம்மிடத்தில் குறைவு. அந்த அம்மா எப்படி அழுதாங்க பார்த்தீங்களா? வானத்திலிருந்து இனி செய்தி வராதே, எவ்வளவு ஆர்வம் பாருங்க. இந்த ஆர்வம் நாம் ஒவ்வொரு இடத்திலும் இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த ஆர்வத்துக்கு நாம் சொந்தக்காரர்களாக ஆகிவிட்டோம் என்று சொன்னால் நாம் மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு இலகுவாக அமையும். அல்லாஹ்வுடைய அன்பையும் அவனுடைய மகத்தான கருணையும் பெறக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம். இதை நாம் உணர்ந்து கொண்டு சஹாபாக்கள் எப்படி மார்க்கத்தை அறிவதற்கு ஆர்வப்பட்டார்களோ, அவங்க ஆர்வப்பட்டதுனால தான் நமக்கு செய்திலாம் கிடைச்சி, இந்த செய்திலாம் கிடைச்சிருக்கு. நீங்கள் எடுத்துக்கோங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு எடுத்துக்கோங்களேன். ஏறத்தாழ 5000க்கும் மேற்பட்ட செய்திகளை ரசூலுல்லாஹ் கிட்டே நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. 5000க்கும் மேற்பட்ட செய்திகள். எப்படி அவர்களால் சொல்ல முடிந்தது? அவர் செல்வ செழிப்பில் இருந்தாரா? தன்னுடைய குடும்பம்லாம் நல்ல தன்னுடைய ஒரு பரக்கத்தான ஒரு நிலையில் இருந்தாங்களா? கஷ்டம், பட்டினி, பசி, பொருளாதார வசதியே இல்லை. ஆனாலும் ரசூலுல்லாஹ்வோடு இருந்து சொல்லி தந்தாங்கன்னா மார்க்கத்தை அறிவதற்கு அவ்வளவு ஆர்வப்பட்டார்கள். இதையெல்லாம் நாம் உணர்ந்து நாமும் திருமறை குர்ஆனை படிப்பதற்கு ஆசைப்படுவோம், ஆர்வப்படுவோம், அதை பின்பற்றுவதற்கு முயற்சி செய்வோம். நம்முடைய பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுப்பதற்கு நாம் ஆர்வப்பட்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலையும் மகத்தான ஒரு நிலையை அடையலாம், நாளை மறுமையினும் மகத்தான கூலிகளை பெறலாம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அல்புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக, மார்க்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய விஷயத்தில் ஆர்வம் காட்டக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அல்புரிவானாக என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.